திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்று வை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதின் முகம் மணி. பரசமய கோளரியை பாலரா வாயனை பூம் பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றிமழை இளங்கரிற்றை விரும்பி வாழ்வான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாரடி சென்னி இருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய திருவான்மியூரிலே எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவான்மியூர் மருந்தீஸ்வர் பெருமானுடைய திருவடி கமலங்களை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி, இந்த தேவாசிரிய மண்டபத்திலே இந்த வகுப்பிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, திருக்கோயில் தோறும் பிரகாரத்திலே வலம் வந்து கொண்டே இந்த உரையை உற்று கேட்கக்கூடிய அடியார் பெருமக்களே, இனி வர இருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இப்போதே தெரிவித்து, பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கூட்ட நாம் திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கின்றோம். மாதத்திற்கு 2 வகுப்பாக சிந்திக்கின்றோம். அவற்றிலே திருமலை சிறப்பு என்ற பகுதி, திருமலை என்பது நம்ம சொன்னோம், கைலைக்கு திருமலை என்று கூறுகிறார். திரு என்பதற்கு இன்பம் செல்வம் என்று சொன்னால், எது உயர்ந்த செல்வம் அல்லது நிலையான இன்பம் என்று பார்த்தால், நம்மை பொறுத்தவரையிலே நாம் சொல்லக்கூடிய இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பம் தான். அது எந்த இன்பமாகனா இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவையெல்லாம் ஓரளவிற்கு மேல் திகட்டி போய்விடும். அந்த இன்பப் பொருளே நமக்கு பின்னால் துன்பப் பொருளாக மாறிவிடும். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தித்திப்பு சொல்லலாம். தித்திப்பு பொதுவா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அது அதிகம் சாப்பிட்டா நமக்கு அது துன்பமாகிடுது இல்லையா? வயதானா தித்திப்பு சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கிறோம். சார், உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்குது, சாப்பிடலாமா, ஆசைக்கு வேணா கொஞ்சமா சாப்பிடலாமான்னு கேட்கணும் இல்லையா? எனவே பெருமானுடைய திருதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், அது இன்பமா இருந்தாலும் சரி செல்வமா இருந்தாலும் சரி அது பெருமானுடையதான் நிலையானது என்று சொல்லி, நன்றுடையானை திருச்சிராப்பள்ளியில சொல்றார் இல்லையா, தீயதிலானை நிறைய வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்று அடையாது திருவுடையானை என்று சொல்கிறார். அந்த திருதான் பெருமானுடைய திரு. சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற. இந்த இன்பத்தை எல்லாம் நீங்கள் நுகர வேண்டும், சாப்பிடணும், ஏதாவது செய்யணும். சொன்னாலே இன்பமா இருக்கான் பெருமான். இது சொல்லும் பொழுதே இன்பமா இருக்கு, கேட்கும் பொழுதே இன்பமா இருக்குன்னு சொன்னா அதான் பெருமானுடைய இன்பம் சொல்றார். கூற என் உள்ளம் குளிருமே. நாம் தரிசனத்தின் பொழுது ஏதாவது நினைத்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு மருந்தேஸ்வர் பெருமான் உள்ள போகும் பொழுது நமக்கு அண்ணாமலை பெருமானோ ஏகம்ப பெருமானோ அல்லது ஆரூர் பெருமானோ நினைவுக்கு வராருன்னு சொன்னா, எதிர்பாராததுமா ஒரு அடியார் அந்த ஊரினுடைய தேவாரத்தை இங்க பாடுவார். இங்க வந்து மருந்தீஸ்வரர் தானே பாடணும். நாம் நினைத்த அந்த தலத்தினுடைய தேவாரம் விண்ணப்பிக்கிறார்னு சொன்னா
பெருமான் அதையெல்லாம் கூட்டு வைக்கிறான். அப்ப அதை கேட்கும் போதே நமக்கு பெரிய இன்பமா இருக்கு இல்லையா? அதுதான் திரு என்பது பெருமானுடைய இன்பம் தான் நிலையான இன்பம். அதைத்தான் நம்ம பேரின்பம் என்று சொல்றோம். அது பேரின்பம் என்று சொன்னதுனாலே மற்றது எல்லாமே சிற்றின்பம் தான் என்பது சொல்ல வேண்டாம், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கிறோம். எனவே திருமலை என்பது பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய கைலைமால் வரை அங்க கருடனுடைய கூற்றாக இருக்கக்கூடிய அந்த பாடலை நம்ம பார்த்தோம். 9வது திருப்பாடலை நாம் இன்று பார்க்கணும். திருமலை பொலிவு என்று அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாடலுடைய கருத்து தலைப்பா கொடுத்திருக்கிறாங்க. அறம்பெயர் ஆடல் முழவுடன் மருங்கின் அருவிகள் எதிரெதிர் முழங்க வரம்பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி நிரந்தரமிடைந்த விமான சோபான நீடு உயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலாங் கடவுளர் போற்ற பொலிவது அத்திருமலை புறம்பு என்று திருமலையினுடைய அந்த காட்சியை சொல்கிறார். யாரெல்லாம் வந்து வழிபடுகிறார்கள், சுந்தரருக்கு சொல்லும் பொழுதே ஒரு பட்டியலே போடுறாரு இல்லையா? வகுப்புக்கு முன்னாடி நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். யார் யாரெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டனர் என்று சொல்லும் பொழுது, பெரிய ஆட்கள் வருகிறார் என்று சொன்னால் நாம சாதாரண ஆளை போய் வரவேற்பதற்கு அனுப்ப மாட்டோம். ஒரு பெரியவர் வருகிறார் என்று சொன்னால் குடும்ப தலைவராக தலைவியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர் அவர்கள் இல்லத்திற்கு வெளியே சென்று அவரை அழைத்து வருவார்கள். குழந்தை அனுப்பி போய் அவரை கூட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சுந்தரர் போறாருன்னு சொன்னா அவரே பட்டியல் எடுக்கிறார், சேக்கிழார் சொல்வதுன்னு இல்லை. யார் யாரெல்லாம் என்னை வந்து அழைத்தாங்க தெரியுமா என்று சொல்லும் பொழுது, இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் என்று, அதாவது அந்த சொல் மிகு தேவரெல்லாம் என்று சொன்னா அந்த ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் போறாங்களாம். போய் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து சொல்லிட்டு மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நந்தவர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு பாடுறார் இல்லையா? அது மாதிரி யாரெல்லாம் வந்து வழிபடுகிறார்கள் இங்க கைலையிலேன்னு சொல்லும் பொழுது சொல்றாரு, அறம்பெயர் ஆடல் முழவுடன் மருங்கின் அருவிகள் எதிரெதிர் முழங்க. அறம்பெயர்கள் எல்லாம் நாட்டியம் ஆடக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் ஆடல் ஆடுகிறார்கள். ஆடல் என்று சொன்னால் வெறும் அவங்க மட்டும் ஆடுறது கிடையாது, இசைக்கருவிகள் துணையாக இருக்கணும், முழவு முழங்க வேண்டும், அந்த இசைக்கேற்றவாறு அவர்கள் ஆட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனாலதான் கொஞ்சம் அவங்க தாளத்தை விட்டாங்கன்னா கூட ரொம்ப கஷ்டமா போயிடும். பெருமான அதன பாடுறாங்க, என்ன பாடுறாங்க? கூடிய லயம் ஜதிபிழையாமல் கொடியிடை உமையவளுக்கான ஆடி அழகா அப்படின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்ம பெருமான் ஆடிக்கிட்டே இருக்கிறார், நடராஜ பெருமான். மாணிக்க வாசகர் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்றாரு. நமக்கு ஏதோ ஒரு பேச்சு 2 பேச்சுன்னு இருந்தா பேசிடலாம். தொடர்ந்து 7 நாள் பேச்சு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்? ஓய்வே இல்லாம இருந்தா சோர்வாகிப்படும் இல்லையா? பெருமான் தினமும் ஆடுறாருப்பா, ஒரு நொடி கூட வந்து ஓய்வு எடுக்காம இருக்கிறாரு. அப்ப அவர் கொஞ்சம் ஆற்றத்துல ஜதியோ தாளமோ தவறி போய்விடுமா என்று கேட்டால் சொல்றாரு, கூடிய லயம் ஜதி பிழையாமல் கொடியடை உமையவளுக்கான ஆடி அழகா. அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்களா, அவரும் ஆடிக்கிட்டே இருக்கிறாரா மகிழ்ச்சியா என்று சொன்னால் அந்த அம்மா தான் நமக்கு அம்மை இல்லையா? என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குடைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை. பெருமான் சொல்ல உமையம்மை தான் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும், அருள் தானே. அந்த அம்மா வாங்கி நமக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால அவங்க பார்த்து அதை வாங்கி நமக்கு தருகிறார்கள் உயிர்களுக்கெல்லாம் என்று சொன்னால் பெருமானுடைய ஆட்டத்தை சொல்லுவாங்க. எனவே அந்த பெண்கள் எல்லாம் ஆடுகிறார்கள்னா முழவினுடைய ஓசை, அந்த முழவு ஓசை அருகே என்ன கேக்குதா? அருவிகள் எதிரெதிர் முழங்க. முழ ஓசை ஒரு பக்கம் வருதா, அதற்கு எதிரிசையாக நம்ம சொல்றோம் இல்லையா? பரவாயில்ல, எதிர் இசை பாடுகிறார்கள், பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த இசைக்கு அந்த இசை அருவியினுடைய இசை வருகிறதா? வரம்பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி வருகிறார்கள். தேவகுலத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம்? பெருமானை வணங்கும் பொழுது நம்ம எல்லாம் அதனாலதான் பெருமானுக்கு யார் அணுக்கமானவர்கள் என்று சொன்னால் தேவர்களோ மேல இருக்கிறவங்களோ கிடையாது, அடியார்கள். இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா பெருமான் வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா சொல்றாரு பாருங்க, வரும்பொழுதே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன பண்றோம்,
ஏதாவது வேண்டுதல் வைக்கிறோம், வைக்காம இல்லை. ஆனா பெருமான் மேல அன்போடு வரோம் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நிலைக்கு போன பிறகு வீடும் வேண்டா விரல்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான்னு அடிக்கடி நம்ம சொல்றோம். அந்த மாதிரி போய் பெருமானே உன்னை தரிசனம் செய்யதான்ப்பா வந்தேன் என்று கேட்கிறோம் இல்லையா? அப்படிதான் இருக்கிறவங்க நம்ம கிட்டதான் பெருமாள் அணுக்கமா இருப்பாரா. அவங்க எப்படி வராங்களா? உள்ள வரும்பொழுதே வரம் பெரு காதல் மனத்துடன் இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதனாலேயே வராங்களாம். சொல்றாரு பாருங்க. மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா திருவாசகத்துல, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொட வேண்டி அதுக்காக தான்ப்பா வராங்க என்று மாணிக்க வாசக பெருமான் சொல்வது போல. ஆனா நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா உங்ககிட்டன்னு கேட்கிறாரு. சூழ்த்து மதுகரமுரலும் தாரோயை நாயடியேன், நான் ரொம்ப சின்னவன் சொல்லிட்டு பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. அவங்கெல்லாம் என்னை மத்தவங்க வணங்கணும்னு கேக்குறாங்க சுவாமி. நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட? பிறவாமை தானே வேணும்னு கேட்கிறேன். அதாவது அவங்க கேட்கறத விட இவர் கேட்கறதுதான் பெரிய விஷயம். அதை அப்படி சொல்லி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, குழந்தைங்க கிட்ட சொல்லும் பொழுது ஔவையாரோட பாட்டு சொல்லி கொடுக்குறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டு சாதாரணமானதை கேக்குறீங்க நீங்க. அதை கொடுத்துட்டு என்ன கேக்குறீங்க? சங்கத்தவள் மூன்றும் தான் கேக்குறீங்களே. அது மாதிரி சொல்றாரு. அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு? பிறவாமை தானே பெருமாளை நான் கேட்கிறேன், எனக்கு கொடுக்க கூடாதா என்பது போல பெருமானத்துல கேட்கிறார் என்று சொன்னால் அதுதான் அடியார் பெருமக்கள் என்று சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? வரம் பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி. அந்த தெய்வ மதுமலர் என்பது என்னன்னு சொன்னா கற்பக விருட்சத்திலே இருக்கக்கூடிய மலர்கள். தேவலோகத்திலே இருக்கக்கூடியது கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அது கேட்டதை தரக்கூடிய மரம் சொல்லி அதனுடைய மலர்கள் உயர்ந்த மலர்களை பெருமானிடத்துல எடுத்துக்கொண்டு போறாங்களாம். நம்ம கூட என்ன பண்ணணும்? நல்ல மலர்களாக இருப்பதை தான் பெருமானுக்கு எடுத்துட்டு போகணும். நம்ம வைத்துக் கொள்வதற்கு உகந்ததா இல்லாம இருப்பது, ரொம்ப பழைய மலரா இருப்பதெல்லாம் பெருமானுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாது. புது மலராக என்ன சொல்றாங்க? வண்டுகள் மொய்க்காமல் இருக்கும் அந்த மலர்கள்ல, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும். நிலத்திலே மலர் விழுந்தால் அந்த மலரை பெருமானுக்கு சாத்தக்கூடாது. இதெல்லாம் சிவபூசையிலேயே. பூசையில என்ன சொல்றாங்க? பூசைக்கு என்று நீங்க மலர் எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்க. வச்சிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவோ மலர்கள் இருக்கும் பொழுது அந்த மலர் எல்லாம் தவமுடைய மலர்கள். ஏன்னா பெருமானிடத்துல போகும். நம்முடைய ஆன்மார்த்தமா இருக்கலாம், அல்லது மருந்தீஸ்வரர் போல நம்ம இங்க தரிசனம் பண்றோம்னா பரார்த்தமாக இருக்கலாம். நீங்க அந்த மலர்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்க. எடுத்துட்டு வந்துட்டு பூசைக்குன்னு போட்டுட்டே இருக்கும்பொழுது சில மலர்கள் என்ன பண்ணும்னு கேட்டா அந்த தட்டுல இருந்து கீழே விழுந்துரும். அந்த மலர்களை நாம் எடுத்து பெருமானுக்கு போடக்கூடாது என்பது விதி. எனவே நிலத்திலே பட்ட மலர்களை போடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்களா? உயர்ந்த மரமாகிய கற்பக விருட்சத்திலே இருந்து அதனுடைய மலர்களை எடுத்துக்கொண்டு வராங்களாம். இருகையும் ஏந்தி என்றால் நிறைய மலர்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நம்ம கூட பிரசாதம்னு சொன்னா ரொம்ப பிடிச்ச பிரசாதமா இருந்தா நிறைய வாங்குறோம் இல்லையா? 2 கையில கொடுத்தா நிறைய கொடுப்போம். அது மாதிரி பெருமானுக்கு கொடுக்குறமே நிறைய எடுத்துட்டு போவோம் பூ என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப மலர் வருது பாருங்க. நிறைய எடுத்துட்டு போகணும். இருகையும் ஏந்தி கொண்டு வராங்க. சொல்றார், இருகையும் ஏந்தி நிரந்தரம் இடைந்த விமான சோவான நீடுயர் வழியினால் ஏறி. சோபானம் என்று சொன்னால் படிக்கட்டு ஏறக்கூடிய அந்த நிலையிலே, நிரந்தரம் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் கோபுர அமைப்புகள் எல்லாம் என்றுமே நிலைத்திருக்கின்றன. எந்த ஒரு அழிவும் அச்சமும் கையிலே அவசியமே கிடையாது என்று சொன்னா நம்முடைய தலைவன் அப்படிப்பட்ட தலைவன். அந்த தலைவனிடத்திலே நாம் இருக்கும் பொழுது நமக்கும் அந்த அச்சம் வேணும். அததான் அப்பர் பெருமான் சொன்னாரு. தாமார்க்கும் குடியில்லா தன்மையான சங்கரன் நச்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடினையே குறுகினோம். அப்புறம் நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மளை என்றுமே எங்களுக்கு என்ன அச்சம் என்று சொல்றாரு இல்லையா? அந்த வீரம் என்பது பெருமானிடத்திலே நாம் 100க்கு 100% அவரிடத்திலே ஈடுபட்டு அந்த அன்போடு இருந்தால்தான் அந்த வீரம் என்பது வரும் இல்லையா? அதனால அவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அது மாதிரி சொல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய சடப்பொருட்கள் எல்லாம் கூட நிரந்தரமாக இருக்கிறது என்றால் எவ்வளவு சிறப்புன்னு பார்க்கிறோம். நீடு உயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலாம் கடவுளர் போற்று பொழிவது அவரெல்லாம் வழிபடுகிறார்கள். அப்படி பொழியக்கூடியது அத்திருமலை புறம்பு என்று திருமலையினுடைய சிறப்பாக இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்த பாடல்ல வேத நான்முகன் பட்டியலிடுகிறார். வேத நான்முகன்
ஏன்னா அவரை சொல்லும் பொழுதே அயனை என்ன சொல்றோம், வேதா என்று சொல்கிறோம். வேதத்தை அவர் படிக்கிறார், ஓதிக்கொண்டே இருக்கிறார்னு சொல்லிட்டு அதன் மூலமாக படைப்பு தொழிலை பெருமானுடைய ஆணையால் அவர் செய்கிறார். அதான் நம்ம சொல்றோம். அதாவது சம்புபட்சமாக செய்தால் பெருமானே வந்து செய்கிறார். அயனாகவும் திருமாலாகவும் ருத்ரனாகவும் சர்வ சங்காரத்திற்கு பிறகு பெருமானே இருக்கிறார். அப்படி பெருமானே அதை செய்தால் அதனை சம்புபட்சம் என்று நம்ம சொல்றோம். அணு என்று சொன்னால் உயிர். உயிர்களுக்கெல்லாம் அந்த பதவியை தந்து பெருமான் இந்த தொழிலை செய். காலையில அதான் பேசிட்டு வந்த கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில ஒரு கருத்தரங்கம் பேசும் பொழுது திருவாசகத்தினுடைய வாழ்வியலோடு பொருந்துவது எப்படி என்று சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு பேசணும். நம்முடைய தவம், நம்முடைய குருநாதர் வந்து அங்க பேசினாரு. அந்த இடத்துல நானும் அவரும் இன்னைக்கு பேசணும். அவர் சிவஞான போதம் பேசினாரு, அடியேன் திருவாசகம் பேசினேன். அங்க மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னேன், பெருமான் வந்து செல்வம் தருவானா என்று ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. உடனே வந்து மருந்தீஸ்வர பெருமானுடைய நாமம் தான் அங்க வந்து எனக்கு நான் சொன்னேன். மருந்தீஸ்வர பெருமான் பிறவாமை தருவார், பிறவியே நீக்குவார் என்று சொன்னா உடல் நோய் நீக்குவாரான்னு கேட்க கூடாது. சார் நான் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியும்னு சொன்னா 1000 கொடுக்க முடியுமா என்று கேட்க கூடாது. 1 கோடியே கொடுக்க முடியும்னா 1000 கொடுக்க முடியாதா? அது மாதிரிதான் பெருமான் அவன் நினைத்தால் என்ன வேணா தருவான் என்று பார்க்கிறோம். அதுபோல குபேரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த பணியை இட்டு பெருமான் தான் அந்த அதிகாரத்தில் அவர்கள் வைத்திருக்கிறான். சுப்ரீம் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். அந்த பெருங்கடவுள் தன்மை என்பது பெருமானிடத்துல இருக்கு. அததான் நம்ம சொல்றோம். அதான் சொல்றாரு, வேத நான்முகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் அப்படின்ட்டார். பல பேர் வராங்களா, நான் பட்டியலிடுவது இவ்வளவுதான். நான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி, உரையாசிரியர்கள் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவ்வளவில் அவரவர்களிடத்திலே கேட்டு உணர்வுடையார் உணர்க எழுதிட்டு போயிடுவாங்க. நீங்க சொன்னதே படிக்கிறதுக்கு முடியல, இன்னும் வேற செய்திகள் இருக்குதா என்று நமக்கு ஒரு சிந்தனை தோணும். அது மாதிரி விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் மிடைந்த முதற்பெரும் தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளான். நந்தியம்பெருமானை சொல்லும் பொழுது காதலால் இருக்கக்கூடிய அடியார்களும் வராங்களாம். இதெல்லாம் என்ன ஒரு குறிப்புன்னா, அவங்களாம் காதலால் வராங்கன்னு சொன்னா இப்ப இவங்க ஏன் வராங்கன்னா அச்சத்தால வராங்கன்னு அர்த்தம். தேவர்கள்லாம் வருவது தன்னுடைய பதவியிலே எந்த ஒரு துன்பமும் வந்து விடக்கூடாது. திடீர் என்று ஏதாவது அசுரரோ ஏதாவது வந்தா பெருமானிடத்துல வந்து நிக்கணும். ஆலகாலம் விஷம் வந்தா பெருமானிடத்துல வந்து நிக்கணும். அவர்களை மற்றவர் வணங்க வேண்டும் என்று சொன்னா பெருமானிடத்துல வந்து நிக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு சிக்கல். அச்சத்தினாலே வழிபடுகிறார்கள். ஆனால் அடியார் பெருமக்கள் அன்பினால் வழிபடுகிறார்கள் என்று சொல்லிட்டு அவருக்கெல்லாம் யாராக இருந்தாலும் அவருக்கு முதற் பெரும் தடையாம் என்று சொன்னார். அது எப்படி படிக்கிறோம்னா, முதல் தடை பெருந்தடை. முதல்ல தடையாக இருப்பவர் நந்தியம் பெருமான்னா என்னங்க இது, வழிபாட்டிற்கு இடையூறு செய்கிறாரா நந்தியம் பெருமான்னு சொன்னா முறை செய்கிறார். எல்லாம் போய் ஒன்னா போட்டா யாருமே பார்க்க முடியாது. அதுவே ஒரு வரிசை என்று வைத்தா இங்க கூட எந்த சிக்கலும் இல்லாமல் வரிசையில போனா பெருமானை பார்க்கலாம். வரிசையே இல்லாம அப்படியே நீங்க போங்கன்னு சொன்னா யாருமே பார்க்க முடியாது, சிக்கல் அல்லவா? எனவே முதல் தடையாக இருந்து முறை செய்கிறார் நந்தியம் பெருமான்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பெருந்தடையாக இருக்கிறாரா என்று சொன்னால் யாரும் அவருடைய அனுமதியின்றி பெருமானை தரிசனம் செய்ய முடியாது என்ற அளவிற்கு அவர் விளங்குகிறார் என்று சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டுல வருது, நான் அந்த செய்தி சொல்றேன். முதற்பெரும் தடையாம் கதிர்மணி கோபுரத்துள்ளான். பெருமானுடைய அந்த கோபுரத்தை சொல்றாங்க, மணிகள் பொருந்திய கதிர் என்று சொன்னால் ஒளி வீசக்கூடிய மணிகள் எல்லாம் பொருந்திய அந்த கோபுரத்துள்ளான். பூத வேதாள பெருங்கணநாதர் போற்றிட பொதுவில் நின்று ஆடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியம் பெருமான். பெருமானை சொல்லும் பொழுது உயிர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறான், பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே என்று பெருமானை சொல்றோம் இல்லையா? அவர் அடியார் கணங்கள் சிவபூத கணங்கள் என்று எல்லாம் வழிபட எப்படி இருக்கிறாரா? நாதன் என்றாலே தலைவன், அவர் ஆதி தேவனார் என்றால் அவன் முதல்வனாக இருக்கிறான், முதல்வனாகவும் இருக்கிறான். முதல் என்று சொன்னால் ஆதி, தோற்றத்திற்கு பெருமான் தான் முதல்வனாக இருக்கிறான். சுந்தரர் சொல்றார் இல்லையா, முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரி ஆயபிரான் சென்னியில் எங்கள் பிரான் திரு நீலமிடற்று எம்பிரான்
மன்னிய எங்கள் பிரான் மறைநான்கும் கல்லால் நிழற்கு பண்ணிய எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரை என்று சொல்றார். இன்னொன்னு தமிழ்ல முதலென்றால் ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது நம்முடைய பெருமான் தான். அடிப்படையாக ஆதாரமாக இருப்பவனும் அவன்தான், முதலாக இருப்பதும் அவன்தான், தோற்றமெல்லாம் படைப்பதும் அவன்தான், இறுதியாக எல்லாரும் போன பிறகு இருப்பதும் அவன்தான் என்று சொன்னால் எல்லாமே அவன்தான் என்ற அந்த ஒரு கருத்தை சொல்லி நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன், அந்த கோயிலுக்கு அவர் நாயகர், அவருடைய இல்லத்திற்கு இப்ப எப்படி இல்லத்திற்கு குடும்பத் தலைவர் தலைவின்னு சொல்றோமோ அது போல அவருடைய திருக்கோயிலுக்கு தலைவனாக இருப்பவர் யார் என்றால் நம்முடைய நந்தியம்பெருமான் என்று சொல்லிட்டு அவரை பத்தின ஒரு குறிப்பை சொல்றாரு. ஏன்னா திருமலையை சொல்லும் பொழுது நந்தியம்பெருமானை சொல்லாம இருக்க முடியாது. சொல்லிட்டு அடுத்த பாடல்ல சொல்றார், நெற்றியில் கண்ணர் 11வது திருப்பாடல். நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர் அநேகர். இது திருமலையிலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தில்லையை தரிசனம் செய்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான் ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர். அந்த பாட்டு இருக்கே, அந்த பாடல்ல அடுத்து என்ன சொல்றார் அந்த பதிகத்துல, நீலத்தார் கரிய மிரட்டார் என்று சொல்லிட்டு நெற்றி கண்ணினார் என்று தில்லை மூவாயிரவர்கள் எல்லாம் அப்படி சொல்கிறார். அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களா, சிவ சாரூப நிலை பெற்றிருக்கிறார்கள். அப்ப அவங்க எவ்வளவு ஆன்மார்த்தமா பெருமானை வழிபாடு செய்திருப்பாங்க. அந்த அன்புதான், அதனாலதான் பெருமான் தில்லைவாழ் அந்த விதம் அடியார்க்கும் அடியேன், அதான பேஸ். தேவாசிரிய மண்டபத்துல சொல்லாம அது வேற எங்க சொல்வது, திருவாரூர் தேவாசிரிய மண்டபம், அது மாதிரி நம்முடைய திருவான்மியூர் தேவாசிரிய மண்டபம் பெரிய. உண்மையிலேயே எனக்கு என்னதான் பேசினாலும் பெரிய அச்சம் இருக்குது தேவாசிரிய மண்டபம் என்பதனால. பெருமானே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இல்லையா. எனவே அவ்வளவு சிறப்பு தில்லையிலே சொல்லும் பொழுது தீட்சிதர்களே அப்படி சொல்றார் ஞானசம்பந்த பெருமான், அந்த அன்பின் காரணமாக. ஏன்னா பெருமானை வழிபடுறோம், பெருமானை மட்டுமே வழிபடுறோன்றது ஒரு விதம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் முடிவு ஒரு படி மேல போய் நடராஜ பெருமான் தான் எங்களுக்கு எல்லாம் என்று, அவர் தான் சார் எங்களுக்கு என்று இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுதான் அவருடைய நிலை. ஞானசம்பந்தர் அதுதான் பதிவு செய்கிறார். அதே மாதிரி கற்றாங்கி எரியோம்பில கூட சொல்றாரு இல்லையா, கற்றாங்கி எரியோம்பி கலியை வராமே செற்றாழ்வாள் தில்லை சிற்றம்பலம் என்று சொன்னால், அதனாலதான் செல்வ நெடுமாடம் சென்று செய்வோங்க. ஏன் அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு காரணம், அவங்க இதெல்லாம் கேட்கல பெருமான் இடத்துல, பெருமானே நான் உனக்கு பூஜை பண்றேன் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் என்று. அன்பினால் தன்னுடைய அந்த கடமையை பெருந்தன்மையோடு பேரன்போடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காட்சியை தில்லையை ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கிறார். திருமலை ஆகிய கைலையிலே அதே சொல்றாரு பாருங்க, சேர்க்க இதெல்லாம் பார்த்திருப்பாரு இல்லையா. அது கைலை போல தில்லை காட்சியில் பெருமான் காட்சியில் இருக்கிறார்னா அங்க அந்த காட்சியை ஞானசம்பந்தர் சொல்றாரு. அதை திருமலை சிறப்புல சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், திருமுறைகளை சேக்கிழாரை போல இன்றெல்லாம் எவ்வளவு வசதி, நம்ம பாட்டு மின் விளக்குல இரவு தோணுச்சுன்னா படிக்கலாம், காலையில படிக்கலாம். அவருடைய காலத்திலே சுவடியிலே எவ்வளவு சிரமம், ஒரு பதிகத்திற்கு முக்கியமான பதிகத்திற்கெல்லாம் உரை சொல்லி இருக்கிறார். அந்த பாடல்களுக்கெல்லாம் முக்கியமா திருப்பாசுர பதிகத்திற்கு முழுக்க உரை சொல்லி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான். எவ்வளவு கருணைங்க அவருக்கு. வெறும் புராணத்தை அவர் பாடிட்டு போனார்னு போயிருக்கலாம், இல்ல ஆளுடைய பிள்ளையாருடைய முக்கியமான பதிகம் அல்லவா திருப்பாசுர பதிகம், சைவ சமயத்தினுடைய சாரமான பதிகம் அல்லவா, அதற்கு நாம் உரை சொல்ல வேண்டும் என்று பெருமானுடைய திருவருள் கூட்ட அவர் செய்திருக்க. நான் சொல்றேன்னு சொல்லல, அவர் தவறாக போய்விடக் கூடாது என்று அந்த ஒரு எண்ணத்தினாலே இறைவனை நினைந்து சேக்கிழார் சுவாமிகள் செய்திருக்கிறார். அடிக்கடி சொல்வது, தோடுடைய செவியன்லயே பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று வருது. இவனன்றே என்பதற்கு என்ன பொருள், அப்பாவுக்கு சொல்றாரு, சுட்டிய பதியம் தான் அது, அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் தான். இவனன்றே என்பதற்கு என்ன பொருள், இவன் தான் அப்படின்னு பொருளா, என்ன பொருள் என்றால் சேக்கிழார் தான் சொல்கிறார். செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்னும் மெய்மொழி திருப்பதிகம் பிரமபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தன்னுடைய தந்தையாருக்கு அடையாளப்படுத்துகிறார். யாருன்னு கேட்டார்களே, அவர் யாரு தெரியுமா, தோடுடைய செவியன்பா, விடை ஏறி தூவெண் மதிசூடி அப்படியே காட்சிப்படுத்துகிறார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்துட்டான் என்று சொல்லிட்டு இவனன்றே சொன்னார். அதுக்கு என்ன சொல்றார், பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன்னு சொன்னதுக்கு எம்மை இது செய்ததுதான் இவனன்றே என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அது
இவனன்றேக்கு என்ன பொருளா? எம்மை இது செய்த பிரான் இவனன்றே என இசைத்தார் என்று அந்த பாட்டுல சொல்றார் என்றால், அப்படி உரை சொல்லக்கூடியவர் சேக்கிழார் வருவான். அவ்வளவு ஆழமா திருமுறையை படித்து அவர் செய்திருக்கிறார். எனவே அந்த கருத்தெல்லாம் பார்த்திருப்பார் இல்லையா? அது சரியா திருமலை சர்க்கத்துல திருமலையினுடைய சிறப்பை சொல்றார் பாருங்க. நெற்றியில் கண்ணர் பெருமான சொல்ற மாதிரி சொல்றாரா என்றால், சிவசாரூப நிலை பெற்றவர்கள். ஏன்னா சிவசாரூப நிலை பெற்றால் அவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய அடையாளங்கள் உண்டு என்பது நம்ம தத்துவத்துல சொல்றோம் இல்லையா? அதை சொல்றார். நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர் அநேகர். பல பேர் என்றால் ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லையா, பல பேர் சிவசாரூபம் பெற்றிருக்கிறார்கள், உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களாம் கையில சொல்லிட்டு, பெற்றும் மேல் கொண்ட தம்பிரான் அடியார். பெற்றும் என்று சொன்னால் விடைமேல் வரக்கூடிய பெருமான், அவருடைய அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார். பெருமானுடைய அருளை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள். சொல்லும் பொழுது பிஞகன் என்று சொல்கிறார். அந்த பிஞகன் என்ற சொல் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிஞகன் என்ற சொல்லுக்கு தலைக்கோலம் உடையவன் என்று பொருள். அது தலைக்கோலம் உடையவன் என்று சொன்னா ஏன் மற்றவங்களாம் சொல்லாம சிவபெருமானுக்கு மட்டும் பொருந்துன்னு சொன்னா, யார் வேணா தலைக்கோலம் செய்யலாம். இப்ப நல்ல முடி இருந்ததுன்னு சொன்னா நம்ம கூட சடை வச்சு தலைக்கோலம் வச்சுக்கலாம். அப்ப நம்மளும் பிஞகனா என்று சொன்னா சொல்லலாமே தவிர, ஏன் அவர் சொல்றாங்கன்னா, அவரை மாதிரி ஒரு தலைக்கோலம் யாருமே செய்ததில்லை. கங்கை இருக்கும், பிறை இருக்கும், அரவம் இருக்கும். யாருன்னா அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா? அவர் மட்டும்தான் வச்சுட்டு இருப்பாரு. எப்படி அவர் ஒருவனாக இருக்கிறாரோ அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர் கையில நெருப்பு வச்சுட்டு இருப்பார், சடையிலே கங்கை வைத்திருப்பார்னு சொன்னா, இந்த மாதிரி முரணான பொருள் ஏதாவது இருக்குமா ஒருத்தவங்க கிட்ட? அவர்கிட்ட வரும் பொழுது எல்லாமே அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் அதான் நம்முடைய பெருமான். எனவே தலைக்கோலமுடையவன் என்பது பொது சொல்லா இருக்கலாம், ஆனால் அது சிவனுக்கு மட்டுமே பொருந்தும் என்று பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க அந்த உரையில அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் கொடுத்த குறிப்பு தான் இந்த பிஞகன் என்று சொல்லுக்கு. எனவே பிஞகன் தன்னருள் பெறுவார், மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்க்கையில் சுரிகையும் பிரம்பும் கற்றைவால் சடையான் அருளினால் பெற்றான் காப்பதற் கைலைமால் வரைதான். யாரு சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யலாம்? இப்ப நம்ம வழக்கம் ஒண்ணு சொல்றோம் இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல, தடியை எடுத்தவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தாங்க? இப்ப நம்ம கூட என்ன பண்ணுவோம், அவரை கேள்வி கேட்கறது உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இப்ப கல்லூரியில கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன கேள்வி கேட்கறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? முதல்வர் தான்ப்பா கொடுத்தாருன்னு கம்முன்னு போயிடுவான். ஓ, முதல்வரே சொல்லிட்டாரா என்று. அது போல சொல்றாரு, அடியார் பெருமக்களை கூட தடுத்து முறை செய்கிறார் என்றால் சாதாரண ஆள் செய்ய முடியுமா? அதற்கான அதிகாரத்தை யார் தந்தார் என்று சொன்னால், கற்றைவார் சடையான் அருளினால், பெருமானுடைய அருளினால் பெற்றான், காப்பது அக்கைலைமால் வரைதான் என்று சொல்றாரு. அவருடைய மலர் கையிலே சுரிகை, சுரிகை என்று சொன்னால் உடைவாள், உடைவாளையும் பிரம்பும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் அந்த பிரம்பு வைத்திருக்கிறார்னு காஞ்சி புராணத்துல ஒரு பாட்டு சொல்லிடுறேன் நானு, ஏன்னா அது சொல்ல வேண்டியதா இருக்கு. அங்கனன் கைலை காக்கும் அகம்படின் தொழில்மை பூண்டு நம் குருமரபிற்கெல்லாம் முதற்குருநாதன் ஆகி, அடுத்து என்ன சொல்றாரு, கையில பிரம்பு வச்சிருக்கிறாருன்னு சொல்ல வேண்டியதுதானே சார் நம்ம சிவஞான முனிவர். பங்கையும் துவளும் நாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றின்னு சொல்லிட்டார். அந்த பிரம்புல ஒரு வாசனை வருதா? என்ன வாசனைன்னு சொன்னா, தாமரை, பங்கயம்னா தாமரை, தாமருடைய வாசமும், துளவும் என்றால் துளசியுடைய வாசமும் வருகிறதா? சரி, ஒரு கற்பனையா சொல்றாரு போல இருக்குது என்று சொன்னால், கையில துளசியோ தாமரையோ நிறைய இருக்கும் போல இருக்குது சார் அப்படின்னு சொன்னா, முறை செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் விதி விதிதான். திருமாலா இருந்தாலும் சரி, வேதாவாக இருந்தாலும் சரி, அவர் கொஞ்சம் பிறந்து போறாருன்னு சொன்னா ஒண்ணு போடுறாராம் பெரும்பலியே. யார் வந்து மலர் மாலை தாமரை மாலை அணிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அயன், அவர் தாமரையிலே இருக்கிறவர் சொல்றாங்க. துளவம் என்று சொன்னால் துளசி மாலை அணிந்து கொண்டிருப்பவர் நம்முடைய திருமால். ரெண்டு பேரும் யாராக இருந்தாலும் நெறி பிளர்ந்து அடி வாங்கியிருக்காங்க சாருன்ற எவ்வளவு தைரியம் அவருக்கு பாருங்க. அந்த அடி வாங்கினதுனால அவருடைய கையிலே இருக்கக்கூடிய பிரம்பிலே துளசி வாசமும் தாமரை வாசம் வருகிறது என்று அவங்க எல்லாம் நல்ல வேலையா சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. நாம சொன்னா ஆமா இவருக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சிவஞான முனிவர் சொன்னார் நம்ம சொல்லணும். நான் பொதுவாகவே சொல்றது, கருத்தே நான் சொல்வது கிடையாது, எல்லாம் பெரியவங்க சொல்வது என்று. அவர்கள் எல்லாம் ஏன் அப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அனுபட்சம் என்று சொல்லும் பொழுது உயிர் என்பது இயல்பாக
சில பிழைகள் செய்யலாம், அல்லது முறை பிறரலாம். அதையெல்லாம் முறை செய்வதற்கு இறைவனுடைய அருள் பெற்று ஒருவர் வேண்டும். அதைதான் சொல்றார், கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கைலைமால் வரைதான் என்று அவருடைய பெருமையை சொல்கிறார் என்று சொன்னார். அவ்வளவு பேரையும் முறை செய்து பெருமானுடைய தரிசனத்திற்கு அனுப்புகிறார். ஏன்னு சொன்னா அதுதான் நம்ம கூட தெரிஞ்சுக்கணும். அங்க போய் தரிசனம் செய்யும் பொழுது அடித்து பிடித்து நாம் பெருமானை பார்த்துட்டாதான் அப்படியே அருள் வந்து நமக்குள்ள இறங்கிடும் என்று நினைக்க கூடாது. அமைதியான முறையிலே எந்த சிந்தனை சலப்பும் இல்லாமல், பெருமானே ஒருவேளை கூட்டம் அப்படி போக முடியலையா, இந்த மண்ணை நான் வந்து மிதித்திருக்கிறேன், எவ்வளவோ உயிர்கள் உள்ள வர முடியாம இருக்கு சார், நாம வந்து இங்க வரோம், பெருமாளை தரிசனம் பண்றோம், தேவாசிரிய மண்டபத்துல அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குதான் அவனுக்கு நன்றி சொல்லணுமே தவிர, உன்னை வந்து நான் பாக்குறேன்னு இன்னைக்கு ஒரு காட்சி கொடுக்கலையே என்று சொல்லக்கூடாது. ஞான சம்பந்தரே அரிய காட்சியரா என்று பாடுகிறார்னா நம்மளா ஏமாத்துறோம். எப்பவுமே அதைத்தான் நினைக்கணுமே தவிர, பெருமானுக்கு இன்னைக்கு காலையில கூட அது பேசுறேன் நான், இறைவனிடத்திலே நீங்கள் ரொம்ப அச்சப்பட வேணாம். பெருமானை அப்பா அம்மாவா நினைங்க, அல்லது குருவா நினைங்க, அல்லது ஆண்டானா நினைங்க, அல்லது சுந்தரர் மாதிரி தோழா நினைங்க. அவனிடத்திலே நம்மிடத்திலே அவன் வேண்டுவது என்னன்னா அச்சம் இல்லை. அச்சமும் இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் அன்பைத்தான் பெருமான் வேண்டுகிறான். அந்த அன்புதான் ரொம்ப உயர்ந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்றாரு, அந்தியம்பெருமான் காக்கின்றார், அது காப்பது அக்கைலைமால் வரைதான் என்று சொல்லிட்டு அடுத்த பாடல் 12வது பாடல், கையில் மான் மழுவர் கங்கை சூழ் சடையில் கதிரிளம் பிறைனருங் கண்ணி ஐயரு வீற்றிருக்கும் தன்மையினாலும் அளப்படும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்குடை அனபாயன் செய்யகோள் அபயன் திருமணத் தோங்கும் திருக்கைலாய நீள் சிலம்பு என்று சொல்லி கைலையினுடைய சிறப்பு, அந்த கைலையை அனபாயன் தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சிவபக்தன் அல்லவா என்று அதை பதிவு செய்கிறார். கையில் மான் மழுவர் என்றால் பெருமான் கையிலே அந்த மானை சொல்லுவாங்க. பெருமானை அழிப்பதற்காக அபிசார வேள்வி செய்து மானை அனுப்பினாங்களா. பெருமான் என்ன பண்ணாரு, அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி அவங்க செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தெரியாம ஏதோ அவர்கள் கற்பனையில செய்திருக்கிறாங்க நினைக்க கூடாது. அந்த மானை அவர் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பெருமான் இப்படி புடிச்சிட்டு இருக்க மாட்டாரு, சிரமப்பட்டுட்டு 2 விரல் அப்படி லேசா அப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு. என்றால் அவனுக்கு அதெல்லாம் சிரமமே கிடையாது. நீ எதனா அனுப்புப்பா, யானை அனுப்புறியா, ஒண்ணும் இல்லை, லேசா அதை இது பண்ணி போர்த்துப்பார் என்று சொன்னால் அதுதான் பெருமானுடைய தன்மைன்னு பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எல்லாமே, புலி என்று சொன்னால் புலித்தோலே அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றால் எதுவாக இருந்தால், கங்கையே அப்படித்தான். கங்கை அவர் சடையில இருக்குன்னு சொன்னா சடை முழுக்க கங்கை கிடையாது. அவர் சடையை ஈரச்சடையா இருக்குமா சார்னு கேட்கக்கூடாது. ரொம்ப லேசா எங்கேயோ ஒரு மூலையில தான் அது இருக்குமே தவிர பெருமானுடைய ஆற்றலுக்கு இவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்றுதான் அந்த குறிப்புல கையில் மான் மழுவர் கங்கை சூழ் சடையில் கதிரிளம் பிறைனருங் கண்ணி. கண்ணி என்று சொன்னால் தலையிலே அணியக்கூடிய அந்த மாலை. ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும், ஐயர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் நேரான தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அளப்பெரும் பெருமையினாலும், வேற என்ன பெருமை வேணும், பெருமான் வீற்றிருக்கிறான் என்று சொன்னால் அதை விட பெருமை என்ன வேணும், பெருமானுடைய வீற்றிருந்தருளும் தன்மையினால் பெரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும். மெய்யொலின்னு சொன்னா முதல்ல சொல்லிட்டாரு இல்லையா, எப்படி இருக்கு கைலை மால்வரைன்னு சொல்லும் பொழுது பொன்னின் வெண்திருநீரு புனைந்தன என்று சொன்னார் இல்லையா சேக்கிழார் பெருமான். அந்த ஒளிதான் மெய்யொலி. ஏன்னு சொன்னா எல்லா ஒளியும் கூட போயிடும், எல்லாம் போனதுக்கு அப்புறம் இருப்பது என்ன, பொடிதான். அந்த பொடியை தான் பெருமான் பூசுகிறான்னு சொன்னா அது போல அந்த ஒளி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு சிக்கலும் வருவது கிடையாது. எனவே அது மெய்யொலி அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம், மற்றதெல்லாம் பொய்யொலி அப்படின்னு அர்த்தம். மெய்யொலி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்குடை அனபாயன், வெற்றியை உடைய வெண்கொற்ற குடை உடைய அனபாயன். வெண்கொற்ற குடை என்பது மன்னனுக்கு மிக அவசியம். வெண்கொற்ற குடை, செங்கோல் இவையெல்லாம் வந்து தாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெண்கொற்ற குடை கொஞ்சம் தாழ்ந்திருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், அரசாட்சி முறை இல்லை என்று அர்த்தம். செங்கோல் சரியில்லைப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம், அரசாட்சி முறைக்கு அதெல்லாம் சான்று. அதுதான் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல வழக்குரை காதை பகுதியில அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, பாண்டியவனுடைய மனைவியார், அவர்கள் கோப்பெருந்தேவி கனவு காணுவாங்க. அந்த தீக்கனவிலே முதல்ல வர்றது என்னன்னா, மன்னவனுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் செரிநிலத்து வீழ்தர அப்படின்னு தான் அந்த பாட்டு தொடங்கும். குடையும்
செங்கோலும் விழுகிறது என்று சொன்னால் அது பெரிய தீக்கணம் அல்லவா என்று அந்த அம்மா என்றாங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் நடக்குது. அப்புறம் வழக்கு போது யானோ அரசன் யானே கல்வன் என்று தன்னுடைய உயிரை விடுகிறார் என்று சொன்னால் அவ்வளவு முக்கியமாக வெண்கொற்ற கூடையும் செங்கோலும் அவசியம். அதை சொல்லும் பொழுது வென்றி வெண்குடை அனபாயன் சொல்றார். வெற்றியே கண்டவன் அனபாயன் என்று சொல்லிட்டு, அனபாயன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அபயமாக, அதாவது தன்னிடத்திலே வந்தவர்கள் எல்லாம் அபயமாக கொள்கிறான். அபாயம் இல்லாதவன் அனபாயன் என்று சொன்னால் அபாயம் இல்லாதவன் என்று சொன்னால் எந்த ஒரு துன்பமும் எதுவும் இல்லாமல் தானும் இருக்கிறான். அப்படி இருந்தா ஏன்னா அவரே துன்பத்திலேயோ ரிஸ்க்லயோ இருக்காருன்னு சொன்னா மக்கள் எப்படி பார்த்துக்க முடியும்? எனவே அவர் அனபாயன் என்று சொல்லிட்டு, செய்யகோல் அபயன் அவர் அனபாயன். அதே மாதிரி செய்யகோல் அபயன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வருபவருக்கெல்லாம் அபயமாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு, திருமணத்து ஓங்கும், திருமணம் என்றால் அவருடைய மனத்திலே. ஏன் திரு என்ற ஒரு அடைமொழி போடுறாருன்னு சொன்னா, பெருமானுடைய கைலை மால்வரை எண்ணுகிறார் இல்லையா, அந்த மனம் என்பது திருமணம். திருவை எண்ணக்கூடிய, நம்ம சொல்ற திருமணம் கிடையாது. திருமணம் என்றால் அந்த மனம் பெருமானை நினைக்கக்கூடியது. 3 சுவடி கிடையாது, அது பார்க்கணும். சொல்லிட்டு என்ன சொல்றார்? திருக்கைலாய நீள் சிலம்பு. சிலம்பு என்று சொன்னால் மலை. அந்த திருக்கைலாய நீள் சிலம்புனா என்ன அர்த்தம்னா அதனுடைய தன்மை மாறாது, என்றும் குறையாது. நம்ம சுந்தரர் சொல்றார், ஒழிதோர் ஒளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை. ஒழிதோர் ஒளி அது உயர்மே தவிர அதற்கு இறுதி என்பது கிடையாது என்று சொன்னால் அவ்வளவு சிறப்புடையது நம்முடைய கைலை மால்வரை என்று சொல்கிறார். சொல்லிட்டு இப்பதான் அந்த கைலை மால்வரையிலே நம்முடைய உபமன்ய முனிவருடைய செய்தி வருகிறது. நம்ம முதல்லயே அறிமுக வகுப்புல சொன்னோம், புராணங்கள் என்று சொன்னால் அதை முனிவர் சூத முனிவர் நைமிசாரணத்திலே இருந்து கூறுகிறார் என்று தொடங்கும். அடியாருடைய இந்த புராணத்தை சொல்லும் பொழுது சேர்க்கிறார் எப்படி தொடங்கலாம் என்ற பொழுது, நைமிசாரணம்லாம் வேணாம், கைலைமால் வரையிலே சிறந்த முனிவராக இருக்கக்கூடிய ஓமஞ்சு முனிவர் அவர் சொல்ல, அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் சீடர்களுக்கெல்லாம் சொல்ல வருவது போல அந்த அமைப்பை அமைக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் சேர்க்கிறார் பெருமானுடைய தனி சிந்தனை. புராண அமைப்பு என்று சொன்னால் வழக்கமா இருவது போல வச்சிருக்கலாம். அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் ரொம்ப நுட்பமா அவர் செய்யக்கூடியது. மற்ற புராணம் போல இது இல்லை அப்படின்றார். ஏதோ சாதாரண புராணம் நினைத்துக்காதீங்க. திருத்தொண்டர் புராணம் என்பது உயர்ந்த நூல். எனவே உயர்ந்த முனி. அவர் யாரு? சாதாரணா அபிமன்யு முனிவர். அவர் அழுதற்கு பெருமான் பார்க்கடல் கொடுக்கிறான்னு சொன்னா, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்றால் எவ்வளவு ஒரு தவமுடையவர். அதான் சொல்லுவாங்க, ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும் பெருமான் அழுத உடனே ஞான பாலிசில் தந்தாரே, எவ்வளவோ குழந்தைகள் அழுதேன்னு யோசிக்காம கேள்வி கேட்பாங்க. என்றால் எல்லா குழந்தையும் ஞானசம்பந்த பெருமான் மாதிரி தவம் செய்திருக்குதா? நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் தவம் என்பது ஒண்ணு, அவங்க அப்பா அம்மா எவ்வளவு தவம் செய்திருக்கணும். மனையறத்தில் இதெல்லாம் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். எல்லாருக்கும் ஞானசம்பந்தர் மாதிரி ஒரு குழந்தை வந்துருமா? மனையறத்தில் இன்பமுறு மகப்பெருவான் விரும்புவார் அணைய நிலை தலை நின்றே. முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஒரு குழந்தை இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா. அப்புறம் ஆடிய சேவடி கமலம் நினைவுற, பெருமானுடைய திருவுருள் நினைவு அதிகமாக வர முன் பரசமயம் நிராகரித்து நீர் ஆக்கும் சைவம் தலைக்க செய்யும் ஒரு குழந்தை வேணும்னு கேட்கிறாங்களா. எனவே அதுக்கு என்ன பண்றாங்க, புனைமணிப்பும் காதலனை பெறப்போற்றும் தவம் புரிந்தார். அதுதான் நம்ம சிவஞான முனிவர் எடுத்துட்டு என்ன பண்றாரு, எடுத்த உடனே எவ்வளவோ அடைமொழி அவருக்கு இருக்குது, தமிழ் வரகர் இருக்குது, தமிழ்ஞான சம்பந்தம் இருக்குது, எல்லாம் விட்டுட்டாரு. என்ன பண்றாரு, அவர் யாரு தெரியுங்களா? பரசமய, அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிங்கம் மாதிரிங்க அப்படின்றோம் இல்லையா, அதுதான் பரசமய கோளரியை. யார் என்றால் பாலராவாயணி. முதல்ல ஞானப்பாலடி சொல்றதுதான் சிறப்பு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, பரசமய கோளரியைன்னு சொன்னா சிங்கம் போல இருக்கிறாருங்க. இன்றும் ஞானசம்பந்த பெருமான் அப்படிதான் இருக்கிறார். அவருடைய பெயரை சொன்னாலே ஒரு புத்துணர்ச்சி வருகிறது என்று சொன்னால், இந்த பெயரே மந்திரம் அல்லவா. அறநருள் நிகழ்ச்சியில பேசும்பொழுது கணநாத நாயனாரை பற்றி சொன்னோம். சேக்கிழார் ஒரு குறிப்பு சொல்றார், அவர் தொண்டு செய்தார், அடியார்கள் எல்லாம் நெறிப்படுத்தி அவரவர்களுக்கு எந்த தொண்டு முடியுமோ அந்த தொண்டுல நெறிப்படுத்தினார் எல்லாம் சொல்லிட்டு, ஞானசம்பந்த பெருமானுடைய நாமத்தையே 3 வேளையும் விடாது வழிபட்டவர் என்று சொன்னால் அந்த நிலை. இப்ப இவர் சொன்னார் பாருங்க, கணநாதர் என்பது பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெயர். கணங்களுக்கெல்லாம் நாதன் என்றால் பெருமான் தான். அந்த நிலையை கணநாத நாயனாருக்கு கொடுக்கிறார். அதனால அவருடைய பெயர் கணநாதர்னு காரண பெயரா சொல்றாங்கன்னா,
அந்த நிலை என்பது எப்படி வந்தது? அதுவும் அருமையார் என்ன பண்றாங்க 11ஆம் திருமுறை குறிப்புல, கணம் என்று சொன்னால் சிவகணங்கள் என்று மட்டும் வச்சுக்காதீங்க, சிவகணங்களுக்கே அவர் நாதன் சொன்னா 14 கணங்களுக்கும் நாதர் என்றார். எல்லா கணங்களாக இருந்தாலும் அதற்கு நாதர் கணநாதர் என்று சொன்னால் ஞான சம்பந்தன் என்ற அந்த மந்திரம் அவருக்கு துணையாக இருக்கிறது என்றால் அதெல்லாம் நம்முடைய அருளாளருடைய சிறப்பு. அப்படி சிறப்புடையவர் தான் ஓமன்ய முனிவர். அவருக்கு பெருமான் பார்க்கடலை தந்தான் இல்லையா, அதை சொல்றார். அன்னதன் அன்னதன் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் சொல்லிய திருக்கைலாய மலையினுடைய திருத்தாழ்வரையினிடத்து இன்ன தன்மையன் என்றறியா சிவன். எப்படி சொல்றாரு பெருமான சொல்லும் பொழுது, இன்ன தன்மையன் என்றறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான் உன்னரும் சீர் ஓமன்ய முனி. சொல்லும் பொழுது ஓமன்ய முனிவருடைய பெருமையை நாம் சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லல, நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா. ஐயோ அந்த இடமா நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சாதாரண இடத்துக்கே நம்ம சொல்லுவோம். ஆனால் ஓமன்ய முனிவருடைய இந்த நிலை என்பது உன்னரும் சீர். சீர் என்றால் புகழ். சீர்னு சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க சாதாரண பெருமை தானே சொல்லிட போறீங்கன்னு, உன்னரும் சீர் என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா சொல்றாரு பாருங்க சேர்க்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் சிவன் தன்னையே உணர்ந்து, அந்த ஏகாரம் என்பது முக்கியம். அந்த ஏகாரம் எப்படின்னா 2 ஏகாரம், அது 2 பொருளை சொல்லலாம். சிறப்பான பொருள் தன்னையே என்பது பிறநிலை ஏகாரம், குறிப்பவர்கள் குறிச்சுக்கலாம். தன்னையே உணர்ந்து என்பது பிறநிலை ஏகாரம். இன்னொன்னு தேற்ற ஏகாரம். தேற்றம் என்று சொன்னால் தெளிவு, தெளிவா சொல்றார். சிவன் தன்னையே என்பது ஒரு தெளிவு. இன்னொன்னு சிவன் தன்னையேன்னு சொன்னா பிறநிலை ஏகாரம்னா என்ன பொருள்? சிவன் அல்லாத வேறு யாரையும் உணரார், நினைக்க மாட்டார். ஞான சம்பந்தருக்கு அதான சொல்றாரு சுந்தரர். என்ன சொல்றாரு? திருத்தொண்ட தொகையிலே விரிவா சொல்றாரு. இப்போ அவர் ஞான சம்பந்தருக்கு அடியேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, அவரை பத்தி ஒரு டெபினேஷன் கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் என்று சொன்னால், அது மாதிரி இவர் என்ன பண்றாரா, பெருமானுடைய திருமலையினுடைய தாழ்வரையினிடத்து அந்த தாழ்வரையிலே இன்ன தன்மை நின்றறியா சிவன். பெருமானை சொல்லும் பொழுது சொல்லலாம் இப்படிலாம் பெருமான் பித்தா பிறை சூடி பெருமானை அவ்வளவுலாம் சொல்லலாமே தவிர அதெல்லாம் பெருமானுடைய தடத்து நிலை. நம்ம உலகெல்லாம் உணர்ந்திலே சொல்லிட்டோம், நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. சொரூப நிலையை யாராலும் பார்க்க முடியாது, உணர முடியாது முழுமையாக. பெருமானுடைய அந்த மெய்நிலையை உணர்ந்தவர்கள் எல்லாம் கண்டவர் விண்டிலர் என்ற கதை தானே தவிர அவர் நமக்கு சொல்ல போறது கிடையாது, நமக்கு தெரிய போறது கிடையாது என்று சொன்னா பெருமானுடைய தன்மை. அதுதான் எங்க ஊர் காஞ்சிபுரத்துல கச்சி மயானம் இருக்கு இல்லையா, கச்சி மயானத்துல அப்பர் வருவான் சொல்லும் பொழுது, மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வாசடையான் எண்ணில் நல்லான் ஒப்புடைய நல்லன் ஓர் உருவ நல்லன் ஓர் ஊர நல்லன் ஓர் ஓமனிலி எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்ப அவர் அடையவே முடியாதா சார், எல்லாம் இப்படியே சொல்றீங்களேன்னா ஓர் ஓமனிலி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாது காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு சொல்லிட்டார். எழுதி காட்டோனாதேன்னா எழுதுறது கிடையாது, ஒரு ஓவியமா நீங்க வரைய முடியுமா அவருடைய தன்மைன்னு சொன்னா முடியாதுங்கன்ற. இப்ப மாணிக்க வாசகர் கூட அல்லது சொல்லணும்னு நினைச்ச நானே நேரம் காரணமா சொல்லல, கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு சொல்றாரு. யானும் கண்டேன் காண்கன்னா நான் பார்த்தேன் அந்த தற்போதத்துல அவர் சொல்லல, முதல்ல சொல்லிட்டார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொன்னா. அதுதான் அப்பர் பெருமான் விரிவா சொல்றார். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்று எழுதி காட்டோனாது. அப்படிப்பட்டவன் சிவன் அல்லவா, அதை சொல்றார். இன்ன தன்மை நின்றறியா சிவன். என்னன்னு சொல்லுவீங்க, ஒரு பேர் ஒரு ஊர் ஏதாவது இருக்குதா அவருக்கு? என்னன்னு சொல்றது? அவர் மருந்தீஸ்வரர்னு சொல்றதா, கபாலீஸ்வரர்னு சொல்றதா, திருவொற்றியேஸ்வரர்னு சொல்றதா, ஏகாம்பராது சொல்றதா? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. ஆரூர்ல பாடுறார் அப்பர் பெருமான். என்ன உன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பெண்ணை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால்னா இந்த மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவருடைய நாமமா, அவருக்கு ஒரு நாமம் கிடையாதுமா 1000 நாமம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய வண்ணம் அவருடைய தன்மை எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுதான் சொல்லி. அவருடைய ஊர் ஒரு ஊர் கிடையாது, எல்லா ஊரும் அவர் ஊர் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா.
அதான் அவருடைய தன்மைன்னா ஒரு வரையறைப்படுத்த முடியாத பெருமானை அப்பர் அழகா சொல்றார். காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமானே நீ காட்டலன்னு சொன்னா யாருப்பா பார்க்க முடியும்? உன்னை பார்க்க முடியாது. அவர் நினைக்கலன்னு சொன்னா நம்ம பேச முடியாது, வந்து உட்கார முடியாது என்றால் அதான் பெருமானுடைய திருவருள் தான் ஒரு ஒரு வினாடியும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வினாடி என்பது அற்புதம் தான். அதுக்கு நம்ம பெருமானுக்கு நன்றி சொல்வதற்கே நமக்கு நேரம் போதாது. அதெல்லாம் விட்டு பெருமானை பழிப்பது என்பது கூடவே கூடாது. ஆனா என்ன பண்றாங்க பெருமான்? ரெண்டுத்தையும் தான் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறான் பண்றாரு அப்பர் பெருமான். என்ன சொல்றாரு? கரைந்து கைதொழுவாரையும் காதலன். சில பேர் பெருமான் மேல அன்பு கொண்டு, பெருமான் ஞானசம்பந்த பெருமான் சொல்வது போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அதே வள்ளுவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த கண்ணீர் என்பது அப்படி சொன்னாதான் அன்பா சார்னு கேட்டா என்ன சொல்றாரு? ரொம்ப பேரன்பு இருந்தா அது வந்துடும் சார், தடுக்க முடியாதுன்றாரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். கண்ணீர் காமிச்சு கொடுத்துரும்பா, அதெல்லாம் ஒன்னும் தடுக்க முடியாதுன்றார் இல்லையா? அந்த மாதிரி அந்த அன்பு அப்படி இருக்காங்களே, அவரெல்லாம் கரைந்து கை தொழுவார்கள். அவர்கள் மேல பெருமான் விருப்பமா? கரைந்து கை தொழுவாரையும் காதலன். சில பேர் இருக்கிறான், எழுந்துக்கும் போதே பெருமாள் திட்டுவாங்க. வரைந்து வைதெழுவாரையும் வாடலன். என்னப்பா எழுந்தோடனே நம்மள திட்டான்ட்டு அதையும் பெருமான் கேர் பண்ணிக்க மாட்டாருன்னு சொன்னா உன்னுடைய தன்மை அவ்வளவுதான். இப்போ அப்பா அம்மாவை குழந்தை புரிஞ்சுக்காம இருந்ததுன்னா, சாக்லேட் வேணான்னு சொன்னா அது கோச்சிக்கும். போ நான் கேட்கறேன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு கோச்சிக்கிட்டா சரி, அதுக்கு உடம்புக்கு கூடாது என்பது அப்பா அம்மாக்கு தான் தெரியும் என்று அப்பா அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. நாளைக்கு வாங்கி தரேன்டா செல்லோன்னு சொல்லி விட்டுருவாங்களே தவிர, நான் சொல்றேன் கேட்காம இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க குழந்தைகிட்ட. அது போல பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய பெருங்கருணை என்று சொன்னால், அருளாளர்கள் எல்லாம் கூட பெருமானுடைய அந்த தன்மை என்பது ஒவ்வொருவருக்கு ஒரு நிலையாக பெருமான் காட்டுகிறான். அதானே தவிர அவனுடைய உண்மை நிலை. அதனாலதான் மாணிக்க வாசகரே சொல்றார். என்ன சொல்றாரு? கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு சொன்ன பெரியவர் உள்ளவா காண வந்தருளான்னு கேட்கிறார் இல்லையா? அந்த உள்ளவா காண வந்தருளா என்பது என்ன? அதான் எங்க குருநாதர் சொல்லுவார், உள்ளவா காண வந்தருளா என்பது அவனுடைய சொரூப நிலை. அதை யாராலையும் பார்க்க முடியாது என்றால், பெருமானே நாங்க பலவிதமா எங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன், குருவா வந்த அதே மாதிரி நான் நினைக்கிற இடத்துல ஒரு அருள் காட்சி கொடுக்கிறேன், எல்லாம் சரிதான் பெருமானே, உள்ளவா காண வந்தருளா, உன்னுடைய தன்மை என்ன என்பதை எங்களுக்கு காட்ட மாட்டாயன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதான் சொல்றார், இன்ன தன்மை நின்றறியா சிவன். சிவன் என்ற சொல்லுக்கு குறைவிலா மங்கள குணத்தன் என்று பொருள். நம்ம சிவஞான முனிவர் சொல்றார் காஞ்சி புராணத்துல, குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலின். உடனே நம்ம கேட்போம், மங்கள குணமா அது என்னன்னு கேட்டா, நிறைமலம் அனாதியே நீங்கி நிற்றலின் அரைகுவன் சிவன் என அறிவில் மேலவர் என்று சொல்றார் இல்லையா? என்றால் எந்த ஒரு குற்றமும் அவனுக்கு அடிப்படையாக இல்லை, நிறைமலம் அனாதியே நீங்கி நிற்றலின் என்று சொன்னால் அதுதான் பெருமானுடைய உயர்ந்த நிலை. அதுதான் சிவன் என்ற சொல் என்று பார்க்கிறோம். சொல்லிட்டு, இன்ன தன்மை நின்றறியா சிவன் தன்னையே என்றால் சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான். ஆர்வம் என்பது ஆசை, பேரவா. பெருமானிடத்துல அவ்வளவு அன்புடையவரா இருக்கிறாரா நம்முடைய உபமன்ய முனிவர். சொல்லிட்டு, உன்னரும் சீர் உபமன்ய முனி. உபமன்ய முனிவர் அவ்வளவு ஆர்வத்தோடு பெருமானிடத்தில் இருக்கிறார்னு சொல்லிட்டு அவருடைய சிறப்பை சொல்கிறார், அவருடைய உயர்ச்சியை சொல்கிறார். அவர் யாருன்னா அடுத்த பாட்டுல சொல்றார். தொடரின்ல 14வது பாடல் திருமலை சிறப்புல, யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். இது போதுமா? இதை விட என்ன சொல்லணும்? மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அவங்க ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, சேக்கிழார் சொன்னது நான் சொல்றேன், அமர்நாத் சொல்லல, இது சேக்கிழார் சொல்றாரு. மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். பெருமானிடத்திலே பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டிலே நான் இவ்வளவு காலம் செய்யறேன் என்று இல்லாமல் ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் யார் என்று சொன்னால் நம்முடைய உபமன்ய முனிவர். அவர் யார் என்றால் யாதவன். அந்த யாதவனுக்கு என்ன எழுதுறாங்க உரையாசிரியர்கள்? எது என்று அரசன் வழி வந்த சூரிய குலத்து அரச மரபினன், கண்ணன் இம்மரபில் வந்தவன், ஆதலால் யாதவன் என அழைக்கப்படுகின்றான் என்று கண்ணபிரானுடைய அந்த குலம் சொல்லிட்டு, அவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் அல்லவா, மாதவன். அதையே நம்ம சொல்லியிருக்கிறோம். மாதவத்தை பற்றி நம்ம விளக்கி இருக்கிறோம். பெருமானை நோக்கி
மாதேவனாகிய மகாதேவனை நோக்கி செய்யக்கூடிய தவம் தான் மா தவம். அந்த மா தவத்தைக்கு உடையவர் தான் நம்முடைய மாதவர். அதனாலதான் அவர் மாதவன் சொல்றாங்க. எனவே அதை நம்ம வைஷ்ணவ இதா நம்ம நினைக்க வேண்டியது கிடையாது. பெரும் தவம். யார் யார் சார் சிவபூஜையில ஒரு மலர் குறைஞ்சா இரங்கசாமி அவரே மாயம் வல்லவர். எவ்வளவு மாயம் செய்யறாரு மகாபாரதத்துல. ஒரு மலரை தோற்றுவித்து பெருமான் மேல போட்டிருக்கலாம் இல்லையா? அது முடியாதா திருமாலால? இல்ல தெரியாதா அவருக்கு? நினைவுக்கு வரலையா? பூசை என்றால் பூசைதான். ஒரு மலர் குறையுதா? என்ன எல்லாரும் பெருமானே தாமரை கண்ணான்னு சொல்றாங்க, என்னுடைய கண் தாமரை மலர் போல அல்லவா, அதையே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பு இருக்கணும் அவருக்கு. அவ்வளவு அன்புடைய அவர் காமிய பூசையா இருக்கட்டும், சக்கர வேண்டிதான் பூசை பண்றான்னு இருக்கட்டும், இருந்தாலும் அதை எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறார் என்று சொன்னால், சிறந்த அடியாராக அவர் இருக்கிறார் என்றால் அந்த வணக்கம் என்பது நமக்கு வேண்டும். அடியாருடைய வணக்கம் என்பது நமக்கு வேண்டும் அல்லவா? அதுதான் சொல்றாரு, யாதவன் துவரைக்கிரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் சொல்லிட்டு அவருடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை, யாருடைய தலையிலே? கண்ணபிரானுடைய தலையிலே தன்னுடைய திருவடியை வைத்து திருவடி தீட்சை செய்தவர் உபமன்ய முனிவர். என்ன செய்தின்னு சொன்னா, ஒரு நாள் யமுனையாற்றங்கரையிலே நம்முடைய உபமன்ய முனிவர் சிவபூஜை செய்வதற்காக மலர்கள் இல்லாமல் அவருடைய சீடத்துல சொல்றார், சாமி மலர்கள் இங்க அவ்வளவா தென்படுறதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஆற்றங்கரையில மலர்கள் எல்லாம் வருதான். அது வருதேப்பா, அந்த மலர்கள் எல்லாம் கொண்டு வா என்று சொன்னாராம். சொன்ன உடனே இல்ல அது கண்ணபிரான் சிவபூஜை செய்து, கண்ணபிரான் என்ன செய்யறாரு? சிவபூஜை செய்யறாரு. அதையும் தெரிஞ்சுங்க. சிவபூஜை செய்து அவர் போட்ட பூ என்பதனால் அது நிர்மாலியம். பெருமானுக்கு சாத்திர மலர்களே நம்ம ஒரு சன்னதியில அர்ச்சனை பண்ணி கொடுத்தாங்கன்னா அதே இன்னொரு சன்னதியில போய் கொடுக்க கூடாது இல்லையா? அது மாதிரி இது நிர்மாலியம் அல்லவா? தேவரீர் உங்களுக்கு அது தெரியும், தெரிந்தும் ஏன் அப்படி செய்றீங்க? ஏன்னா குரு கிட்ட போய் அவருக்கு தெரியாம அவர் கேட்கிறாரு. ரொம்ப பணிவா கேட்கணும், ஏங்க அதான் நிர்மாலயமாச்சு, அது கூட தெரியாதான்னு கேட்கக்கூடாது. அப்போ உள்ள ஏதோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிர்மாலயமாயிற்று என்று அவரிடத்துல கேட்க, நிர்மாலயமா? கண்ணன் சிவபூஜை செய்கிறான், சிவதீட்சை பெற்றிருக்கிறானா? சிவதீட்சை பெறாதவருக்கு சிவபூஜை செய்யக்கூடிய உரிமை யார் கொடுத்தா? எனவே அது நிர்மாலயம் அல்ல என்றால் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தீட்சை பெறவில்லை என்று சொன்னால் பூசையே செய்யக்கூடாதோ என்று அப்படி நம்ம இல்லை. அன்பினால் செய்யக்கூடிய பூசையை பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். என்ன ஒரு நுட்பமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அப்படி அன்பினால் செய்ய செய்ய தீட்சை பெறக்கூடிய பக்குவத்திற்கு கண்ணன் வந்துட்டார். எனவே அவருக்கு தீட்சை செய்வதற்கு இப்படி ஒரு திருவிழா நடத்தின இல்லையா பெருமான்? உடனே அவர் சொல்லி சீடர் இடத்துல சொன்ன உடனே, ஐயோ நம்ம பெரும் தவறு இழைத்து விட்டோம் என்று கண்ணபிரான் உடனே அவரை வேண்ட, கண்ணனுடைய திருமுடியிலே திருவடியை வைத்து திருவடி தீட்சை செய்தவர் ஓமண்டி முனிவர் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஓமண்டி முனிவர். இது சொல்லும் போதே நமக்கு இவ்வளவு பெரியவரான இருக்கும். இப்போ இவ்வளவு பெரியவர், ஒரு பெரியவர் வணங்க போறாரு. இப்போ அவர் தான் நம்ம ரொம்ப பெரியவர் இன்னும் பார்க்கணும் இல்லையா? அவர் யார் என்றால் சஸ்பென்ஸ் உடைச்சிடலாமா? ஏன்னா அடுத்த வகுப்புக்கு வரணும். இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன். நம்முடைய நம்பி ஆதவர் தான். அவர் வர போறார், அவரை வணங்க போறார் இல்லையா? என்றால் எவ்வளவு ஒரு அந்த காட்சிப்படுத்தி சேக்கடாருவான் கூட்டி, அவ்வளவு பெரியவர் ஓமண்டி முனிவர், கண்ணனுக்கு திருவடி தீட்சை செய்தவர், சிவனை என்று யாரையும் வணங்காதவர், நம்பி ஆரூரை வணங்க போறார்னு சொன்னார். அவர் சொல்வதாக இந்த புராணத்தை அமைக்கிறார் என்றால், அவ்வளவு சிறப்புடைய புராணத்தை நம்ம பெருமானுடைய அருளால படிக்கிறோம் என்று சொன்னால் பெரும் தவம் என்றுதான் நாம் எண்ண வேண்டும். அப்படி சொல்லிட்டு, அவன் பூதநாதன் நம்ம சொன்னோம், விரலுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் ஒருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தமில்லாமை அடைந்தவன், பெருமானுக்கு தொண்டராக அவருடைய தொண்டிற்கு அடைந்தவன். நான் சிறந்த முனிவன் என்ற அந்த எண்ணத்துல அவர் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தான்னு சொன்னா கைலை மால்வரையில் இப்படி இருந்து இந்த நூல்கள் எல்லாம் சொல்வதாக சேக்கலார் அமைத்திருக்க மாட்டார். என்றால் அவனுடைய தொண்டிற்கு நான் இன்றும் உரியவன் என்று சொல்றாரு. இந்த 15வது பாடலோடு நிறைவு செய்திடலாம். அத்தரு தந்த அருட்பார்க்கடல் உண்டு சொல்லிட்டாரு பாருங்க சேக்கலார் பெருமான். அதுதான் 9ஆம் திருமுறையில பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் எழுந்தவிரான் என்றால், பெருமான் ரொம்ப லேசில அது மாதிரி செய்விட மாட்டார். எல்லாருக்கும் தவமுடையவர்களுக்கு தான் செய்வார் இல்லையா? வள்ளுவர் சொல்வது போல தவமும் தவமுடையார்க்கே ஆம்னு சொல்றாரு. அது மாதிரி அவரெல்லாம் தவம் செய்தவர். அத்தர் தந்த, அத்தர் என்றால் நமக்கு தந்தை போல இருக்கக்கூடிய பெருமான் தந்த அருட்பார்க்கடல் உண்டு. பார்க்கடல் பொதுவான பார்க்கடல் தான், பெருமான் தந்ததுனால இது அருட்பார்க்கடலா போயிடுச்சு. அருட்பார்க்கடல் உண்டு சித்தமார்ந்து தெவிட்டி வளர்ந்தவன், பக்தராய முனிவர் பல்லாயிரர்
அவர் ஏதோ சாதாரண முனிவர் நினைச்சுக்காதீங்கப்பா, அவருடைய சீடர்களா இருக்கிறவங்களே பல்லாயிரர்களாம். அவ்வளவு பேர் அவரிடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பு பார்க்கணும். இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சேர்த்துக்க மாட்டாங்க சீடர்களா. ரொம்ப பக்குவம் பெற்றவர்களை தான் சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்த்திருப்பவர்களே பல்லாயிரவர்னு சொன்னா எவ்வளவு பெரிய தவசிகள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அவர்களுக்கே குழப்பம் அடைகிற மாதிரி பண்ண போறாரு. ஏன்னு சொன்னா நான் சொல்லிடுறேன், இப்ப சேக்கிழார் சொல்றதை சொல்ல போறோம். யாருமே வணங்காதவராச்சு நம்ம உபமன்யு முனிவர் திடீர்னு ஒரு சோதியை வணங்குகிறாரு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ சூரிய சந்திரன் மாதிரி ஏதோ ஒரு சோதி வருது, சோதியை வணங்குறாரு என்று ஒண்ணுமே புரியல அவர்களுக்கு. என்னடா அது, அதாவது இப்போ பெரிய புராணம் பேசிட்டு சம்பந்தம் இல்லாம நம்ம வெளியில ஏதாவது போய் செய்தா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? என்னடா அது, பெரிய புராணம் பேசிட்டு இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இவ்வளவு நாளா பெருமானே வணங்கிட்டு இருந்தவரு திடீர்னு ஒரு சோதியை வணங்குறாரு அப்படின்னு அவரிடத்துல கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்ல போறாரு, யாரு தெரியுமாப்பா அவரு? சுந்தரர் என்று. அவருடைய தன்மை உனக்கு தெரியுமா என்று அப்படியே தொடங்கி சுந்தரருடைய வரலாறு அவர் திருத்தொண்ட தொகை வரை எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு அடியாரா சொல்றாரோ அந்த முறையிலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அமைக்க போறார். அந்த பல்லாயிரர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் சுத்த யோகிகள் என்று சொல்கிறார் சேக்கிழார். சுத்த யோகிகள் சூழ இருந்துடி. அவரெல்லாம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சுத்த யோகிகள்னா நம்முடைய சீகேசை அவர்கள் என்ன எழுதுறாங்க, சுத்த யோகிகளுக்கு சுத்த அவஸ்தையிலே நின்ற யோகிகள், அவரெல்லாம் சுத்த அவஸ்தை நிலையில இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஆறுமுகத்தம்பிரான் என்ன எழுதுகிறார், அவாறுத்தல் முதலிய தூய குணங்களுடைய சிவயோகியர். அப்போ சுத்த யோகியர்னு சொன்னா யோகியாக இருந்தாலும் மனசு சஞ்சலப்படுபவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பழக்கம் தானே. எடுத்த உடனே அந்த மனசை நம்ம உடனே நிறுத்திவிட முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் சித்தாந்தத்துல, மலம் நீங்கினால் கூட மல வாசனை தாக்கும்னு சொல்றோம் இல்லையா? பெருங்காயம் இல்லாம இருக்கலாம் சார் டப்பால, வாசனை இருக்குது என்று சொன்னால் அது கூட இல்லாம இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்முடைய சிந்தனை மாறுதா, உலகியல் சிந்தனை போகுதா, டிவி பார்த்துட்டு போன் பார்த்துட்டு இருக்கணும்னு தோணுதா, என்ன பண்ணணும், அமைதியா உட்காந்துட்டு இருக்க கூடாது. பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தா என்ன ஆகும், பார்க்கணும் தான் தோணும். அப்படி தோணுன உடனே என்ன பண்ணணும், பெரிய புராணம் படிக்கலாம், பெருமானுடைய கோயிலுக்கு போகலாம் என்று திருக்கூட்டத்தினோடு வரணும்னு ஏன் சொன்னாங்க? அப்போதுதான் அந்த மலவாசனையும் தாக்காது. அந்த ஒரு உயரிய ஒரு தத்துவத்தை, ஒரு நோக்கத்தை தான் 11ஆம் சூத்திரத்தோடு சிவஞான போதம் முற்று பெற்று விட்டது. அந்த கருத்தை சொல்லணும்னுதான் செம்மலர் நோந்தால் சேர்வட்டா அம்மலம் கழி என்பரோடு மருவி மால் அற நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரணென தொழுமே என்று சொன்னாங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு நெறி காட்டுதல். இன்னொன்னு உளவியல் ரீதியாக இன்று சொல்றாங்க. அந்த கருத்தெல்லாம் அவங்க எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாங்க. தனிமையில இருந்து கொண்டு ஒரு தவறு நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது செய்யணும் தான் தோணும். அது மனசு என்ன சொல்றாங்க, பொதுவா மனசை பத்தி சொல்லும் பொழுது மனசை அடக்க கூடாது, மடை மாற்றம் செய்ய வேண்டும். பெருமானை பாரு, பஞ்சாட்சரத்தை சொல்லு, திருவுரை படி என்று சொல்லும் பொழுது என்ன ஆகும், ஆஹா இதெல்லாம் இருக்குதே, நம்ம இது எடுத்த உடனே அன்னைக்கு அவரு சொன்னாரே, பெரியவர் பேசினாரே, அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்களே என்று அந்த நினைவு வந்தால் உடனே நமக்கு அந்த நினைவு வரும். உபமன்யு முனிவர்லாம் எப்படிப்பட்டவர், அவர் சொல்றதா சேக்கிழார் சொல்றாரு என்று அந்த எண்ணம் நம்பி யாரோருடைய நினைவு, ஞானசம்பந்த பெருமானோட நினைவு வந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும் என்றால் நம்முடைய மனமானது பக்குவப்பட்டு அப்படியே பெருமானுடைய திருவடி அடையும் என்று சொல்லி அப்படி சுத்த யோகிகளாக இருப்பவர்கள் சூழ இருந்துழி என்று சொல்கிறார். இருக்கும் பொழுது என்ன ஆகிறது என்பதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று சொல்லி இப்படி ஒரு அரிய வாய்ப்பை அளித்த மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களினுடைய மனமொழிமைகளால் வணங்கி இருந்து கேட்ட அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.